சளி பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்குரிய காரணம் என்ன, இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். டிசிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, யூஸ்வலா பார்த்தோம் அப்படின்னா சளி பிடிக்கும். அதுக்கப்புறம் ஒரு காலம் கொஞ்ச நாள் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஆனா சிலர் சொல்லுவாங்க, திரும்ப திரும்ப எனக்கு சளி பிடிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதற்குரிய காரணம் என்ன, இதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ முதல் நிலையா திரும்ப திரும்ப அடிக்கடி எனக்கு சளி பிடிக்குது, இல்லை இருமல் வருது அப்படின்னா, முதல் நிலையா நம்ம குழந்தைகளுக்கு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்கு நம்ம சித்த மருத்துவ முறைப்படி என்ன அப்படின்னா, ஒவ்வொரு ஏஜ் இருக்கு பாத்தீங்களா, பருவநிலையும் ஒரு காலம் சொல்லுவாங்க. நம்ம குற்றத்தோட இது பண்ணி அந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த குழந்தை பருவம் கபகாலம் அப்படிங்குவாங்க. ஸோ அந்த நேரத்துல நார்மலா அவங்களுக்கு சளி பிடிக்கிறது, இருமல் இந்த மாதிரி விஷயங்கள் வரும். பட் நார்மலாயிரும் குவைட். அதாவது அப்படி அந்த ஏஜ்ல அந்த மாதிரி இருக்கிறது அவங்களுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஆனா ஏன் குழந்தைகளுக்கு இப்படி அடிக்கடி சளி பிடிக்குது அப்படின்னா, இப்ப யூஸ்வலா குழந்தைகள் வீட்டுல இருக்கிறப்ப வரைக்கும் ஒன்றும் தெரியாது. ஆனா அவங்க ஸ்கூல் அப்படின்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க நிறைய குழந்தைகள் இருப்பாங்க. ஒரு க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு சுற்றுச்சூழல்ல இருப்பாங்க. அப்ப என்னன்னா, நம்ம குழந்தைய நம்ம பெர்ஃபெக்ட்டா நம்ம அனுப்பியிருந்தாலும், ஒவ்வொரு குழந்தைக்கும் என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்டா ஏதாவது ஒரு கிருமி தொற்று வரும். ஸோ அப்ப அருகாமையில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அது ரொம்ப ஈஸியா வரும். அதனாலதான் இந்த பள்ளி செல்லும் வயதுல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, குறிப்பாக ஒரு 3 வயதுல இருந்து 8, 9 வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரிப்பீட்டடா சளி பிடிப்பதற்குரிய காரணம் அதுதான். அடுத்து 2வது முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் சீசனலா நமக்கு ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன், அலர்ஜி வந்திருக்கும். நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை ப்ராப்பரா நம்ம கிளியர் பண்றதோ கியூர் பண்றதோ கிடையாது. ஏதோ ஒன்னா நம்மளா மெடிக்கல் ஷாப்ல போய் ஒரு மருந்து மாத்திரை போடுறது, ஒரு ஆன்டிஹிஸ்டமின் போடுறது, இல்ல ஆன்டிபயோட்டிக் போட்டு அப்பொழுதைக்கு அப்படியே சப்ரஸ் பண்ணி வைக்கிறது. அப்ப அதற்கு தேவையான திருப்பி ஒரு மைல்டா ஒரு அட்டாக் வந்துச்சு, ட்ரிகரிங் ஃபேக்டர் வந்துருச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஈஸியா இன்ஃபெக்ஷன் ஆயிரும். ஸோ அதுவும் அடிக்கடி வரக்கூடியது. ஏன்னா ஒரு நிரந்தர தீர்வு நம்ம காணாமல் இருப்பது. அடுத்து 3வது விஷயம், சில இரிட்டன்ஸ் அவங்க வீட்லயே ஏதாவது ஒண்ணு அவங்களுக்கு அலர்ஜி ஆகக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து சில பேர் என்னன்னா, இந்த மன அழுத்தம். ஸோ மன அழுத்தம் இருப்பவர்களுக்கும் இந்த மாதிரியான அதாவது சளி பிடிக்கிறது, அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் சொல்லுவாங்க. அது யூஸ்வலா திரும்ப திரும்ப வரும். இது இல்லாம சில நோய் நிலை நம்ம வருவதற்கு ஒரு அறிகுறியா இல்ல இருக்குதுங்கிறதுக்கு நமக்கு அறிகுறியா இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கும். அதுல முதல் நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிராங்கியல் ஆஸ்துமா. இந்த பிராங்கியல் ஆஸ்துமா, அதாவது மூச்சு விட முடியல, டைட்டா பிடிக்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம்னா நிறைய எபிசோட்ஸ், நிறைய தடவை அடிக்கடி எங்களுக்கு சளி பிடிச்சிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிராங்கியல் ஆஸ்துமா வருவதற்கு முன்னோட்டமாகவும் இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஓபிடின்னு சொல்லுவாங்க, குரானிக் அப்ஸ்ட்ரக்டிவ் பல்மனரி டிசீசஸ். இது யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய இந்த பஞ்சு மில் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல வேலை பார்க்கறவங்க, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில வேலை பார்க்கறவங்க, அதே மாதிரி புகைப்பிடிப்பவர்கள், இவர்களுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய சுவாச குழாய்கள்ல அடைப்புகள் ஏற்படும். ஸோ அது லேட்டரா பாத்தீங்கன்னா ஆஸ்துமா மாதிரி ஒரு அசௌகரியத்தை காண்பிக்கும். அதற்கு முதல் நிலையா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அடிக்கடி சளி பிடிக்கிறது இருக்கும். ஸோ அதனால அந்த மாதிரி உங்களுக்கு பழக்கங்கள் இருந்தது அப்படின்னா அதை முன்னாடியே நம்ம சரியா பார்த்துக்கணும். அடுத்து 3வது முக்கியமானது என்ன அப்படின்னா, கேர்ட்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்களா, அடிக்கடி எனக்கு ஏப்பம் வருது அப்படின்னு, கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் சொல்லுவாங்க, எதிர்கழித்தல் போன்றவை. ஸோ அதனுடைய பாதிப்பாவும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி அவங்களுக்கு சளி பிடிக்கிற தொந்தரவுகள் வரும். ஸோ இது 3ம் வரப்போகுது அப்படின்னா அது நமக்கு இந்த மாதிரி நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கிறதா காண்பிக்கும். அடுத்து நம்ம சுவாச குழாய்களுக்கு அதாவது மூக்கிலிருந்து நுரையீரல் வரை காற்று செல்வதுல தடை, உள்ளிருக்கக்கூடிய அந்த கழிவுகள் வெளிவருவதிலையும் தடை இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இந்த இன்ஃபெக்ஷன் உள்ள இருக்கும், ஒரு வித்து மாதிரி இருக்கும், விதை மாதிரி இருக்கும், சீட் மாதிரி இருக்கும்.
அதுக்கு எப்போ தண்ணி ஊற்றுதோ அப்போ வந்து திருப்பி முளைச்சி எழுதுகிற மாதிரி, எப்போ லைட்டாக இன்ஃபெக்ஷன் இதோ ஒரு மாய்ஸ்சரோ இல்லை கோல்டு காற்றோ பட்டது அப்படின்னா திருப்பி சளி பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி என்னென்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் நிலையை வந்து செப்டல் டீவியேஷன் சொல்லுவாங்க. நம்மில் பலருக்கும் என்ன அப்படின்னா, இந்த மூக்கு தண்டுவடம் நடுவில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்காது, வளைந்து இருக்கும். நிறைய பேருக்கு நமக்கு வளைந்து தான் காணப்படும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, காற்றை வந்து உள்ள போய் வெளியே வருவதற்கு ஒரு தடை கற்களா இருக்கும். இதுக்கு வந்து பெருசா சில பேர் சர்ஜரி பண்ணுவாங்க. பட் அறுவை சிகிச்சை தேவையில்லை. முறையா பிராணயாமா சுவாச பயிற்சி பண்ணா போதும். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேசல் பாலிப். யூஸ்வலா மூக்குல செக் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 சின்ன மொட்டுக்கள் மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த சைனஸ் ஏரியால இருந்து வடிகட்டிய அந்த எச்சமானது எப்படின்னா மூக்குல அந்த சளிச்சவுல வந்து இருக்கும். கோர்த்து பார்க்கறதுக்கு சின்ன ஒரு வேர்க்கடலை உள்ள இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அந்த காரணங்களாலையும் இருக்கும். இது இல்லாம வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் நமக்கு இருந்ததுனாலும், இல்ல டான்சில்ஸ் போன்றவை இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அடிக்கடி சளி பிடிக்கும். இன்னொரு விஷயம், இந்த மாதிரி தடைகள் இருக்கிறதுல உள்ள இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் இதாக நம்ம மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அது வெளியே வருவதற்கு ஒரு தடையா இருக்கும். ஸோ அப்ப இவங்கெல்லாம் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, நேசல் கப். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புனல் மாதிரி இருக்கும், ஒரு சின்ன வாய் திறந்த மாதிரி இருக்கும். அதுல உப்பு மற்றும் வெதுவெதுப்பான வெந்நீர் சேர்த்து ஃப்ரீக்வெண்டா அவங்க மூக்கை தினமும் கழுவி கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்து வராது. எல்லாவற்றையும் மீறி முன்னாடி சொன்ன மாதிரி தான் இந்த மன அழுத்தம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாகுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் திரும்பி திரும்பி வந்து உண்டாகும். ஏன்னா நம்ம ஸ்ட்ரெஸ்க்கு உள்ளாகும் பொழுது நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அதிகமாகும். அது சைட்டோகைன்ஸை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணி நமக்கு இந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதில் நான் சொன்னதுல நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, எதை நம்ம சரி செய்துக்கலான்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் நல்ல ஒரு இருக்கும். பட் இருந்தாலும் அடிக்கடி இந்த மாதிரி சளி பிடிக்கிறவங்க வீட்டிலே செய்து சாப்பிட ஒரு அருமையான ஒரு சூப் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னன்னா அரைக்கீரை மிளகு சூப் அப்படின்னு. இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அரைக்கீரையோட அந்த தண்டை மட்டும்தான் பயன்படுத்தணும். ஸோ அந்த தண்டு நல்லா தண்டு இளம் குருத்து தண்டா இருக்கு பார்த்தீங்களா, அது நல்லா சின்னசா பொடுசு பொடுசா கட் பண்ணிக்கிட்டு நல்லா ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். ஸோ அதனுடன் நம்ம என்ன சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு. ஸோ மிளகு தூள் வந்து நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா ஒரு மண் சட்டியில போட்டு 500 ml தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணி 150 ml வந்த உடனே வடிகட்டி தினமும் காலை வெறும் வயிற்றுல வந்து எடுக்கணும். இந்த ஐஜிஇ ஜாஸ்தியா இருக்கிறவங்க, அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றவங்க, ஈஸ்னோஃபில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே இது ஒரு நல்ல வந்து ஒரு பலன் தரும். இந்த அரைக்கீரையில நார்மல் அரைக்கீரையானாலும் பரவாயில்ல, இல்ல நிரம்பிகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த அரைக்கீரையானாலும் பரவாயில்ல, எதையும் வேணா நம்ம எடுத்துக்கலாம். யூஸ்வலா இந்த கீரையில வந்து ஒரு சில நிரம்பி இருக்கும், அதே மாதிரி ஒரு நைட்ரஜன் ப்ராடக்ட்டும் இருக்கும், அமரன்தைன். இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நுரையீரல் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளியர் பண்ணி கம்ப்ளீட்டா வெளியே தள்ளக்கூடிய தன்மை வந்து இந்த அரைக்கீரை தண்டுக்கு வந்து இருக்கு. இது இல்லாம இதுல என்ன அப்படின்னா, சாப்போனின், டேனின் போன்ற சத்துக்கள் இருக்கு, சில ஃபிளேவனாய்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல விட்டமின் சி வந்து இருக்கு. அதே மாதிரி பீட்டோ கரோட்டின் இருக்கு. இது ரெண்டுமே உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து பெருக்குவதற்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து நாங்க எல்லாருமே எடுத்துக்கலாமான்னா எல்லாருமே எடுக்கலாம். ஏன்னா இப்ப நீங்க உங்களுக்கு கிட்னில ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா கூட இதை எடுத்துக்கலாம். என்ன இதனாலும் எனக்கு சுகர் இருக்கு எதுனாலும் எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க நம்ம ஃபில்டர் பண்ணி தான் வந்து எடுக்கிறோம். பிளஸ் இந்த மூலிகை பெருசா குளிர்ச்சி இல்ல ரொம்ப சூடு அப்படிங்கிறது கிடையாது. ஸோ நீங்க ஒன்றும் இல்லை, வெறும் 15 days தொடர்ந்து இந்த அரைக்கீரை தண்டை வந்து சூப் வச்சு எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, நம்ம மேல சொன்னோம் பாத்தீங்களா, அதாவது இந்த ஃப்ரீக்வெண்டா இந்த குழந்தைகளுக்கு குறிப்பா ஒரு அடைச்சு வச்சிருக்க இடத்துல திருப்பி திருப்பி இன்ஃபெக்ஷன் ஆகுது பாத்தீங்களா, அதை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த சீசனல் இன்ஃபெக்ஷன் நம்ம திருப்பி சரியா ட்ரீட் பண்ணாம திருப்பி வருது பாத்தீங்களா, அதை வந்து தடுக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி உள்ள அடைப்புகள் ஏதாவது இருக்கு, அது வெளிவராமல் இருக்கு அப்படின்னா அதையும் நம்ம வந்து தடுக்கலாம். இருந்தாலும் ஃப்ரீக்வெண்டா நம்ம மூக்கு கழுவக்கூடிய அந்த நேசல் கப் வச்சு ஃபாலோ பண்றது நல்ல பலன் தரும். ஒரு 15 days ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்ல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் ஆரம்ப காலகட்டத்துல இருந்தீங்க அப்படின்னா முழுமையான ஒரு தீர்வு கிடைக்கும். நன்றி.